நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஃபேக்ட் ஃபைண்டிங் டீம்னு சொல்லி ஒரு குரூப் நேற்று போய் பேசி எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. ஹேட்ஸ் ஆஃப் டு ரெட் பிக்ஸ் ஃபீலிக்ஸ் அவர்கள். அந்த குரூப் எக்ஸ்போஸ் ஆனதுக்கு முக்கியமான காரணமே இவர் தான். அவ்வளோ நல்ல கேள்விகள் கேட்டார். அந்த வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன், ஃபுல்லாக பாருங்கள். சொல்வதெல்லாம் விஜய் தான் குறை சொல்றீங்க, அவர் பண்ணதான் தப்பு. ஆம்புலன்ஸ் வந்தது, இடையூறு வேணுமென்றே ஆம்புலன்ஸ் அனுப்பப்பட்டது செய்தி வந்தது. அதை பத்தி நீங்க பேசுறீங்களா? மக்கள் ஆம்புலன்ஸ் எதுவும் வேணும்னு வரப்பட்டதா நாங்க கருதல. நீங்க கருதல இல்ல, உங்க கருத்து தேவையில்லை. இது ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி. ஃபர்ஸ்ட் இது சொல்லுங்க. முதல்வர் பேசப்பட்டதா? நேத்து முதல்வர் பேசப்படல அப்படின்றது. அதனால தான் நான் திருப்பி கேட்கிறேன். தாவேகா தரப்புல என்ன சொல்லப்படுதுன்னா, இங்க வேண்டுமென்றே வெளியாட்கள் அனுப்பப்பட்டாங்க, அவர்கள் கத்தியால கிழிச்சாங்க, எங்களுக்கு வேணும்னு அவங்க தான் தள்ளி விட்டாங்க. இது 2000 பேர் கிட்ட அங்க வெளியிலேருந்து ஆட்கள் வரவழைக்கப்பட்டு இது திட்டமிட்ட சதி அப்படின்றாங்க. இந்த கோணத்தில் நீங்கள் விசாரித்தீர்களா? யாருமே இல்லைன்னு சொன்னாங்க. யாரும் இதே டோன்ல பேசினாங்களா? முதன்மை பொறுப்பு விஜய்க்கு தான் இருக்கு, எங்களோட மரணத்துக்கு காரணம் விஜய் தான் அப்படின்னு யாராவது சொன்னாங்க? முதன்மை பொறுப்பு நாங்க சொல்லல, முதன்மை பொறுப்புன்னு சொல்லல, விஜய் தான் காரணம். அப்படி யாராவது சொல்லுவாங்க? எதிர்கட்சிகள் அவர் மேல வைக்கிற நரேஷன் அதே நீங்களும் ரிஃப்ளெக்ட் பண்றீங்க. அதனால தான் கேக்குறேன் நான். 7 மணி not 3 o'clock. 3 to 10 was the time. 3 to 10 was the time. அது நீங்க இல்ல ஃபர்ஸ்ட் இது சொல்லுங்க. 3 to 10 was the time correct. சென்னையில யாக்சிடென்ட் ஒன்று நடந்தது, 5 பேர் செத்தாங்க, 74 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க. அந்த விவகாரத்திற்கு யார் பொறுப்பேற்க வேண்டும்? இல்ல